டேய் நோபிட்டா, நம்ம வேற சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு பேர் கொடுத்துட்டோம். இப்ப என்னடா பண்ண போறோம் ஒண்ணுமே புரியலையே. என்ன இன்னைக்கு பார்த்து ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி மத்தியானத்தோட லீவுன்றாங்க. எதுவும் பண்ணி விட்டாங்களா அந்த ரெண்டு பயலுக? டேய் என்னடா வேலை பாத்தீங்க ஸ்கூல்ல? அவங்க மிஸ் போன் பண்ணி இன்னைக்கு மத்தியானத்தோட லீவுன்னாங்க. ஆமாடா பிராங்க்லின், நாளைக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் எங்க ஸ்கூல்ல, அதனால இன்னைக்கு மத்தியானத்தோட லீவுடா. ஓ சயின்ஸ் எக்ஸிபிஷனா? சரி சரி, நான் கூட நீங்க ஏதோ டீச்சர் அடிச்சு புட்டீங்கன்னு நினைச்சேன். அப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது. சரிதானே? ஏய் பிராங்க்லின், சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு நானும் நோபிட்டாவும் சேர்ந்து டீமா பேர் கொடுத்துருக்கோம்டா. ஏதாச்சும் ஒரு ஐடியா குடுறா பிராங்க்லின். ஏ பிராங்க்லின், ஆமாண்டா நாங்க ரெண்டு பேரும் பேர் கொடுத்துறோம்டா. ஏதாச்சும் ஐடியா குடுறா, நாளைக்குள்ள பண்ணிட்டு போகணும்டா பிராங்க்லின். ஓ ரெண்டு பேரும் டீமா பண்றீங்களா? ஏண்டா நாளைக்கு எக்ஸிபிஷனை வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஐடியா எடுக்கச்சுன்னா இன்னைக்கு என்னடா தெரியும்? நான் பண்ண காலத்துலலாம் ஒரே ஒரு எரிமலை பண்ணிட்டு போவோம். எரிமலைக்குள்ள என்னென்னமோ போட்டு கொதிக்கிற மாதிரி பத்த வச்சு விட்டோம்னா வச்சுக்கவே உண்மையிலே கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஏய் அதெல்லாம் வேணாம்டா பிராங்க்லின். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரிமோட் கார் பண்ணிட்டு வரான்டா, மோட்டர்லாம் வச்சு. அது மாதிரி நானும் பண்ண போறேன். எது ரிமோட் காரா? டே அதுதான் கரண்ட் வேலைடா. அதெல்லாம் நீங்க எதுவும் பார்க்க கூடாது. ஏன்னா டோரிமோன் மேலதான் இருக்கான். அவன்கிட்ட எதுவும் ஹெல்ப் எதுனா கேட்டுக்கங்க, அவன் உங்களுக்கு பண்ணி கொடுப்பான். அட ஆமால, டோரிமோன் இங்க தானா இருக்கான். ரிமோட் கார் பண்றதுக்கு பதிலா நான் ரிமோட் ஏரோப்ளேன்ல போட் பண்ண போறேன். ஏன்னா ரிமோட் கார்லாம் என் ஃப்ரெண்டு பண்ணிட்டான்ல. டேய் ஏரோப்ளேன்லாம் வேணாம், அதெல்லாம் கஷ்டம். வேணா ரிமோட் காருக்கு பதிலா ரிமோட் போட் பண்ணுங்க. நான் டோரிமோன் தான் மேல இருக்கான்னா அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆமாப்பா, டோரிமோன் டிவைஸ்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணுவான்ப்பா, நான் பாத்துக்கிறோம். சரி சரி, எதுவும் பெருசா பண்ணாம எதுவும் சின்னதா டவுட்னா டவுட் இல்ல ஹெல்ப் பண்ணா என்கிட்ட வந்து கேளுங்க. எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, நான் போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போறேன். டேய் ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியில போறதா இருந்தா என்னை கூப்பிடுங்க, தனியா போயிடாதீங்க. சரிடா பிராங்க்லின், நான் அவன்கிட்ட ஐடியா கேக்குறேன்டா. அவன் என்ன சொல்றானோ உன்கிட்ட வந்து சொல்றேன்டா. சரி சரி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க பாருங்க. நான் போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு வர்றேன். சரி நோபிட்டா, வாடா நோபிட்டா, நம்மால மேலதான் இருக்கானா. அவன்கிட்ட நம்ம தேடத்தை போய் சொல்லுவான். டோரிமோன் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். என்ன பண்றது, நான் போட்டுன்னு ஐடியா வச்சிருந்தேன். இந்த நோபிட்டா பையன் சொல்றான் நம்ம கப்பல் பண்ணலாம். ஐயோ போட்டும் கப்பலும் ஒண்ணுதானோ? இல்ல இல்ல, கப்பல் வேற போட்டு வேற. போட்டுனா சின்னமா இருக்கும், கப்பல்னா பெருசா இருக்கும். ஓகே ஓகே, நம்ம போட்டே பண்ணிடலாம், அதான் நல்லா இருக்கும். ஏய் டோரிமோனே, எங்க அந்த டோரிமோன் பேர் ஆளக்கானு மேலதான் இருக்கான்னா பிராங்க்லின் பையன். இங்கதான் சவுண்டு கேக்குது. டோரிமோனே, என்ன டோரிமோன் ஒரு பூனைக்குட்டி ஓடுச்சு, நான் வர்றதுக்குள்ளையும். ஏய் சின்சான், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சின்சானே, சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏடா ஸ்கூல்ல இருந்து மத்தியானமே வந்துட்டீங்க, அடிச்சதை துரத்திட விட்டேன்டா ரெண்டு பேரையும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. நானும் நோபிட்டாவும் தான் டீமா பேர் கொடுத்துருக்கோம். ஏய் டோரிமோன், ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்றா டோரிமோன். ஏய் சின்சான், நான் ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன்டா சின்சான். ரிமோட் கண்ட்ரோல் கார் பண்ணுவோமாமா? ஏண்டா முதல்ல கப்பல்னு இப்ப காருன்ற. டேய் டோரிமோன், கார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நம்மளும் பண்ணிட்டு போனா அது காப்பி மாதிரி ஆயிரும். ஒரு போட்டு பண்ணி தெரியாதா, மோட்டர்லாம் வச்சு ரிமோட் கண்ட்ரோலா பண்ற மாதிரி. ஒரு டிவைஸ் தான் நிறைய இருக்குன்னு, அந்த டிவைஸ் வச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்றா டோரிமோன். ஏய் என்னால ரிமோட் கண்ட்ரோல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது சின்சானே. நீ எதனா பெரிய போட்டு சைஸ்ல கொண்டு வா, நான் குட்டியாக கொடுக்குறேன். அதனால ரிமோட் கண்ட்ரோல்லாம் மாத்தி கொடுக்குறேன். ஓ இப்படியெல்லாம் உங்களுக்கு டிவைஸ் இருக்கா? அப்ப சரி, பெருசா நான் என்ன கொண்டு வந்தாலும் அதை உன் டிவைஸ் வச்சு நீ குட்டியாக்கி ரிமோட் கண்ட்ரோலா மாத்தி கொடுத்துருவ. அப்ப நான் பிராங்க்லினை கூட்டு போயிட்டு பெரிய கப்பல் பார்த்து வரேன். கப்பல் கடந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துடுறேன். அதை டேய் நோபிட்டா, நீ நம்ம ஆளு கூட இருந்து ஹெல்ப். நான் போயிட்டு பிராங்க்லினோட இது பெரிய சைஸ் கப்பல் கடந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துடுறேன். அதை குட்டியா மாத்தி நமக்கு நாளைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம் எக்ஸிபிஷன்ல. இங்க குத்துறோம் கைக்குள்ள. ஆஹா என்னது இது, இந்த கப்பல் வேற எங்க போய் தேடுறதுன்னு வேற தெரியல. இந்த பிராங்க்லின் இப்ப எதெல்லாம் சொன்னா என்ன சொல்ல போறான்னு வேற தெரியல. கேட்டு பாப்போம். டேய் பிராங்க்லினே, வெளில போண்டா பிராங்க்லினே. எங்கடா போகணும்? எது மோட்டர் பல்புலாம் போய் வாங்கணுமாடா? இல்லடா, ஒரு கப்பல் போய் வாங்கிட்டு வரோம்டா. எது கப்பா? டேய் என்னடா பிளான் பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? டேய் டோரிமோன் ஒரு ஐடியா சொன்னான்டா. பெருசா ஏதாச்சும் ஒன்னாவது கொடுத்தோம்னா அதை குட்டியா மாத்தி ரிமோட் கண்ட்ரோல மாத்தி கொடுத்துருவானா. அப்போ ஒரு கப்பலை மாத்திருவான் தானே. ஓ இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே. பெரிய கப்பலை தேடி கொண்டாந்து நம்ம டோரிமோன்ட்ட கொடுத்தோம்னா அதை குட்டியா மாத்தி ரிமோட் கண்ட்ரோலா டிவைஸ் வச்சு மாட்டி கொடுத்துருவோம்.
அதான் நீங்க போய் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல காட்டி பிரைஸ் வாங்க போறீங்க அதானே? என்னடா பிராங்க்லின் எல்லாத்தையும் இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே, எதுவும் ஒட்டுதே கேட்டியா? ஆமா ஒட்டுதான் கேக்குறாங்க. இது ஒரு ஐடியா, இதுக்கு 3 பேர் இது வேற. சரி எப்படியோ நம்ம போய் இப்ப கப்பலை கண்டுபிடிக்கணும். அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. கப்பல்லாம் எங்கேயுமே இருக்காதடா சின்சானு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குடா பிராங்க்லின், நிறைய கப்பல் இங்க தரத்தட்டி கிடக்கும்டா. இந்த இடத்து தானே நீ சொன்ன சின்சானு? ஆமாண்டா ஆமாண்டா, இந்த இடம் தான்டா. இந்த இடத்துல போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த மூலையில அந்த பாலத்துக்கு கீழே ஒரு பாறை மாதிரி இருக்கும்டா பிராங்க்லின். அந்த பாறை கிட்ட வந்து நிறைய கப்பல் தரத்தட்டி கிடக்கும்டா. நான் எங்கேயோ பாத்துருக்கேன்டா, நியூஸ் பேப்பர்ல எதையோ படிச்சேன்டா. நீலாமா நியூஸ் பேப்பர் படிக்கிற? என்னால நம்ப முடியலையே, உண்மையை சொல்லு. என் போன் எடுத்து ரீல்ஸ்ல தானே அதை பார்த்த. என்னடா பொசுகளுக்கு கண்டுபிடிச்சு விட்ட? சரி சரி ஏதோ ஒண்ணு ஆத்திர அவசரத்துக்கு ஹெல்ப் பண்றனா இல்லையா, இன்னை எப்படி திட்டக்கூடாதுடா அப்படிலாம். சரி சரி திட்ட மாட்டேன். உண்மையிலே அந்த கப்பல்லாம் ஏன் இங்க வந்து தரத்தட்டுதுன்னு உனக்கு தெரியுமாடா சின்சானு? அது ஒண்ணும் இல்லடா, நிறைய கப்பல் வந்து லோடு ஏத்திட்டு வரும்போது இங்க காத்தடிச்சும் தரத்தட்டிருண்டா. ஏண்டா டேய், இதெல்லாம் ஒரு காரணமாடா? நீயா போய் பெரிய டைட்டானிக் கப்பல்டா பிராங்க்லின். டேய் சின்சானு, டைட்டானிக் கப்பல்லாம் முன்ன பின்ன பாத்திருக்கியா என்ன? இதெல்லாம் சும்மா சின்னோண்டு சரக்கு கப்பல்டா சின்சானு. ஏய் இந்த கப்பல் நல்லாதான்டா இருக்கு. பேசாம இதெல்லாம் ஏத்திட்டு போற அளவுக்கு நம்ம கிட்ட கார் கிடையாது லோடு ஏத்துற மாதிரி. இதெல்லாம் நமக்கு செட் ஆகிறா சின்சானு. ஓ அந்த போடுற ஒரு கப்பல் கிடக்கு. டேய் இது கப்பல் கிடையாதா, போட்டுடா. உங்களுக்கு போட்டு வேணுமா கப்பல் வேணுமா? ஏதோ ஒண்ணுடா, ஏன்டா போட்டு குழப்புற பிராங்க்லின்? சரி சரி நம்ம இதே எடுத்துக்கோண்டா சின்சானு. நல்லாதான்டா இருக்கு பாக்குறதுக்கும், ரொம்பலாம் கருகல. உள்ளுக்கு எல்லா பார்ட்ஸும் நல்லாதான்டா இருக்கு. இதை போய் நம்ம செட்ல விட்டு சரி பண்ணோம்னா கண்டிப்பா அதை ஓடுற நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க செட்டுக்காரங்க. அதை கொண்டு போய் நம்ம நோபிட்டாட்டையும் அந்த இவன்ட்டையும் டோரிமோன்ட்டையும் கொடுத்தோம்னா அவங்க இந்த மிஷினை வச்சு இதை ஒரு ரிமோட் கண்ட்ரோல். ஏன்டா அவன் மேலே ஏறுற? நானே கீழே இறங்கி கீழே வந்து இறங்குவா. அதுக்குதான் ஒரு வண்டி இருக்குடா சின்சானு. அந்த வண்டியில இந்த கப்பலை வச்சு எடுத்துட்டு கொண்டு போய் பக்கத்துல இந்த நம்ம ஊருக்கு போவானா, நம்ம ட்ரெவர் ஊர் பக்கத்துல ஒரு ஷெட் ஒண்ணு இருக்கு. அங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துருவோம்டா. அவர் ஃபுல்லா மாத்தி கொடுத்துருவாரு. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் காரை எடுத்துட்டு வரேன். இந்த காரை வேட வாடகைக்கு எடுத்துட்டு ஐயோ எவ்வளவு வேலை வைக்கிறாங்க இந்த 3 பயலும் சேர்ந்துக்கிட்டு. எப்படியும் சயின்ஸ் எக்ஸிபிஷன் முடிஞ்சா போகும். அதுக்கப்புறம் ஆண்டு விழா அது இதுன்னு டான்ஸ் ஆட வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. போயிட்டு சுத்திக்கிட்டு வந்து இங்க நிப்பாட்டுவான். நல்லாதான் இருக்கு இந்த கார். பேசாம நம்ம காரை வித்துட்டு ஒரு பிக்கப் வாங்கிடலாம் போல. நல்லா பிக்கப் கொடுக்குது பிக்கப். சின்சானு இதுதான்டா கப்பல் ஏத்திட்டு போற கார்ரா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ அப்படியே இருந்தா ஏத்திட்டு கூப்பிடுறான்டா, ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். டே சின்சானு, கப்பல் எப்படி ஏத்திட்டு நீ மட்டும் நம்ம கார்ல வந்து உட்காரு. என்னடா அது இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த கார் ஓடுமா? இந்த வீட்ல தான் அணிஞ்சிருமா பிராங்க்லின்? அதெல்லாம் காரெல்லாம் ஓடும்டா. பெரிய டைட்டானிக் கல்வ தூக்குற அளவுக்கு நம்மள்ட்ட கார் இருக்கு. இந்த காரை தூக்காதாடா? எனக்கு இன்னமும் டவுட்டா தான்டா சின்சான் இருக்கு. காரை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்கு காரு. ஐயோ போச்சுடா. டேய் பிராங்க்லின், எக்ஸிபிஷனுக்கு பேர் கொடுத்தோம்டா, ஆனா நாங்க அமௌண்ட் கிட்ட மறந்துட்டோம்டா. நாளைக்கு தான் போய் கட்டணும். எது காசு கட்டணுமா? காசு கட்டியிருக்கோம். ஒழுங்கு மரியாதை ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கிறீங்க 2 பேரும் சேர்ந்து. போட்டா காசு அப்படிதான் எடுக்க முடியும். இதான் கடன் நினைக்கிறேன். அந்த இருக்கா நம்ம அண்ணன். ஓகே ஓகே ஓகே. ஐயோ என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த காரை. விட்டா அண்ணன் மேல கொண்டு போய் கொடுத்துருப்போம். ஐயோ அண்ணன் அங்கிட்டு இருக்காரு. இது மேல ஏறினா திட்டுவாரா? ஏறி பாப்போம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. தம்பி வணக்கம்பா. என்னப்பா ரொம்ப நாளாச்சு ஆளே காணோம்? அது ஒண்ணு இல்லண்ணே, கொஞ்சம் வேலை இங்கிட்டு வர முடியல. சரி இது நம்மள்ட்ட ஒருத்தர் தெரிஞ்சவர்கிட்ட ஒரு போட்டுண்ணே, அந்த போட்டை ரெடி பண்ணணும், பண்ண முடியுமாண்ணே? என்னப்பா தம்பி போட்டு ரொம்ப அடி வாங்கியிருக்கு போல. சரி சரி நான் பண்ணி வைக்கிறேன். ஒரு 6 மணி போல வர்றியா? அப்ப மணி 3 ஆகுது. இன்னும் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வா, நான் ஃபுல்லா பர்ஃபெக்டா பண்ணி வச்சிடறேன். சரிண்ணே சரிண்ணே. டேய் சின்சானு, மணி இப்ப ஆல்ரெடி 4 கிட்ட ஆயிடுச்சுடா சின்சானு. அண்ணன் 6 மணிக்கு வர சொல்லிருக்காரு. நம்ம வீட்டுக்கெல்லாம் எங்கேயும் போக வேணாம். அதான் உனக்கு இந்த பீச் சைடு கூப்பிட்டு வந்தேன். நான் போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுறேன்டா, நீ போயிட்டு விளாண்டுட்டு வாடா. சரி சரி. கால பாதி கால காணும். எப்படா பிராங்க்லின் இதுல படுத்து கிடக்க? நாய்க்குட்டி இதை கடிச்சிருமோ? அதான் துரத்து போவோம். நாய்க்குட்டி நில்லு. ஐயோ என்ன அது சட்டத்துக்குள்ள போய் தொட முடியல. நாய்க்குட்டி வர பிடிக்கலாம் பார்த்தா ஓடி இருக்க நாய்க்குட்டி. வித்தியாசமான நாய்க்குட்டியாவாயா இருக்கு இங்கிட்டலாம். நல்லா இருக்கு, நம்ம இடத்தோட அமைதியா இருக்கு. இன்னும் ஏரோப்ளேன் சவாரியா ஹெலிகாப்டர் சவாரினா இருக்கு. இதுக்கெல்லாம் போனோம்னா பிராங்க்லின் போய் நம்மளை அடிச்சு போடுவான். நான் போய் நாய்க்குட்டியை தேடுவான். நாய்க்குட்டி எங்க போனோம்? நாய்க்குட்டி பாட்டெல்லாம் பாடும். நாய்க்குட்டி ஓடுமா வருமா?
யாரப்பா அந்த நாய்க்குட்டி? நம்ம கூப்பிட்டாம நிக்க மாட்டேங்குது. நாய்க்குட்டி நாய்க்குட்டி நின்றுச்சா? போய் மோதி பாப்போமா? இன்னும் இது நாய்க்குட்டி நம்ம தள்ளிட்டு யாராவது நாய்க்குட்டி? ஓ, நாய்க்குட்டியோட ஓனரா? அண்ணே வணக்கம்ண்ணே. நாய்க்குட்டி பேர் என்னண்ணே? ஹலோ போலீஸா? சார் இங்க ஒரு பையன் நாய்க்குட்டியை வம்பிட்டு இருக்கா சார். யோ யோ, இப்ப நான் என்னையா கேட்டேன்? உன் பேர் தானே கேட்டேன். அதுக்கு ஏன் போலீஸ் கூப்பிட்டு இருக்க? யாராவது சச்சான கிறுக்கனா இருக்கான். விட்டா நாய்க்குட்டி அடிச்சு விட்டு நான் தான் அடிச்சுட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் போல. டேய் ஃப்ராங்க்லின், எங்கடா ஃப்ராங்க்லின்? மணி ஆச்சுடா ஃப்ராங்க்லின், அதுக்குள்ள படுத்துட்ட. டே மணி நான் 6 மணி ஆகடா சின்சானு. இல்ல அண்ணன் எல்லாம் முடிச்சிட்டு பாரு. இங்க ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டான். அவன் நாய்க்குட்டியை போய் வம்புழுத்தா அப்புறம் அண்ணே முடிச்சிட்டீங்களானே? ஐயோ சூப்பரா இருக்கேனே, எப்படிண்ணே பண்ணீங்க? எல்லாமே என் கையில தாப்பா பண்ணேன், என் கைராசி அப்படி. அண்ணே ஆனா பேமெண்ட் கையில கொடுக்க முடியாது, கோச்சிக்காதீங்க. போட்டு செமையா இருக்கே. இது எங்க பாத்துருக்கனு? டேய் இது ரேஸ் புக்காட்டி போட்டா? ஆஹா செம்மையா இருக்கு போட்டு. டேய் இது குட்டியாக எனக்கு மனசேடா இருந்துச்சானு. என்னடா இப்ப வந்து பேச்சு மாறுற? அதெல்லாம் கிடையாது. நீ குட்டியாக்கி நீ சயின்ஸ் எக்ஸிபிஷன் கூட்டு போற. சரி பேச்செல்லாம் மாறல. சரி நான் போய் கார்ல உட்காடுறேன், நீ சுத்தி பார்த்துட்டு அந்த கார்ல உட்காரு. செம்மையாதையா இருக்கு போட்டு. பேசாம இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த சைடு போனோம்னா இதே மாதிரி நிறைய போட்டு கிடக்கும். அதை ஆட்டையை போட்டு கொண்டாந்து நம்மளே வச்சுக்கலாம் போல. ஏன் நன்னத்தை சீல் பண்ணி. என்ன சின்சானே எல்லாம் நல்லா இருக்கு போல. ஆமாடா ஃப்ராங்க்லின், இத மட்டும் குட்டியாக்கி கொண்டு போனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம கிட்டடா ஃப்ராங்க்லின். சரி நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள குளத்துக்கு போயிருவோம், அங்க போயிட்டு 2 பேருக்கு போன் அடிப்போம். டேய் ஃப்ராங்க்லின், என்ன போன் அடிக்கிறேன்னு? டேய் இந்தாதான்டா வந்துட்டாங்க சின்சானு. என்ன டோரிமோன் மட்டும் வர்றான், நோபிட்டா இங்க வந்துகிட்டு இருக்க நோபிட்டா. டேய் டோரிமோனே, நீ சொன்ன மாதிரி பாத்தியா இல்லையா இங்க கப்பலை? டேய் நோபிட்டா இங்க வாடா. டே உங்க 2 பேருக்கு இங்க பாடுறா என்ன பண்ணி கொண்டு வந்திருக்குன்னு. சும்மா ஒரு கரையில போய் பார்த்தேன், ஒரு கப்பல் உடஞ்சு கிடந்துச்சு. எடுத்து சரி பண்ணா செம்மையா இருக்குடா. டே டோரிமோனு, இது நீ சின்னமாக்கு உன் டிவைஸ் வச்சு பாப்பா. அவ்வளவுதானே, நான் சின்ன மாக்குறேன். இது பேர் தான் ஸ்மால் ஆயிட்டு. இதை வச்சு மட்டும் தான் ஸ்மால் ஆக்க முடியும். ஓகே நான் தள்ளி போயிட்டுங்க, நான் குட்டி ஆக்க போறேன். குட்டி ஆயிருச்சு. டேய் சிச்சானே பாத்தியா, குட்டி ஆக்கிட்டேன். என் மந்திரத்தை பத்தியா மந்திரத்தை? ஃப்ராங்க்லின், டேய் நோபிட்டா போய் விளையாடுங்கடா, ஜாலியா இருங்கடா. டேய் டோரிமோனு, வேற லெவலான டிவைஸ் ஆயிட்டா டோரிமோனு. ஆமா இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? சிச்சானே அது மொபைல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம்டா. மொபைல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றதா? சரி இப்ப நான் ஓட்டுறேன் பாரு. டேய் ஃப்ராங்க்லின், டோரிமோனு எல்லாம் இங்க முன்னாடி வந்து நின்னீங்க. இப்ப நான் போட் ஓட்ட போறேன். இந்த மொபைல் முன்னாடி பின்னாடி எல்லாம் இருக்கு. என்னடா அது பூஸ்ட் அமுக்காம எவ்வளவு ஸ்பீடா போகுது? டேய் டோரிமோனு, செம்ம ஸ்பீடா போகுது அந்த கப்பல். டேய் ஃப்ராங்க்லின் பாத்தியா, நீ சொன்ன மாதிரி புக்காட்டி கப்பல் தான் போலடா அது. ஆஹா இன்னது இவ்வளவு ஸ்பீடா போய் இதை கண்ட்ரோலே பண்ண முடியலையே. ஐயோ முட்டப்பட. ஆஹா செம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இது இங்கெல்லாம் வச்சு ஓட்ட முடியாது போல. ஐயோ தர தட்டிச்சே கப்பலு. டேய் சின்சானு, இது இங்கெல்லாம் ஓட்ட முடியாதா சின்சானு? ஸ்ட்ரெயிட்டா நம்ம கப்பல் கடலுக்கு போயிடும் அந்த கப்பலை கொண்டுகிட்டு. சரியா? ஆமா இது நல்ல ஐடியா தான்டா. சரி ஒரு வழியாப்பா நம்ம கடலுக்கு அந்த கப்பலை கொண்டு வந்தாச்சு. இப்ப காட்டுறாங்க ஆட்டட்டா. டேய் சின்சானே ஓட்டா சின்சானு. டேய் செம ஸ்பீடா போகுதுடா டேய். ஐயோ இதான் நாளைக்கு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம்? ஏய் சின்சானு, நீ வேமா போறன்னு உடச்சு கூடாதா? நாளைக்கு இதை வச்சுதான் சின்சான் நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். பையன் ஓட்டுறா சின்சானு. டேய் நானாடா ஸ்பீடா போறேன், நார்மல் ஸ்பீட் தான்டா போயிட்டு இருக்கேன். அதுவே பிச்சுக்கிட்டு போகுது அந்த பைக்ன்ற போட்டு. இது ஃப்ராங்க்லின் பையன் சொன்னா ஏதோ புக்காட்டி கம்பெனி போட்டாமே, இது அப்படிதான் போகுமா? ஐயோ செம கண்ட்ரோல் பண்ண முடியலையே. டேய் சின்சானு பாத்ரா சின்சானு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்டா சின்சானு, உடச்சுத புறாரா. டேய் கண்ட்ரோல் பண்ண ஏன்டா வாய் வச்சீங்க? ஐயோ பரப்பட்டி வச்சிரா. கொல்ல போறா 2 பேரும் சேர்ந்து. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.